உடையார் பாகம் 4 அத்தியாயம் 33. நன்கு வெளிச்சம் வந்த பிறகு நெய் விளக்கு ஏற்றி அதை புடவை தலைப்பில் அணையாத வண்ணம் அணைத்தபடி அந்த பெண் எடுத்து வந்தாள். நிதானமா செய் மகளே, நிதானமா செய், நீ வைக்கிற விளக்கு நெடுநாள் எரியோனும் என்று அவர் உரத்த குரலில் வேண்டுதல் போல சொன்னார். அவள் உலைக்கு அருகே போனதும் பெண்கள் குலவையிட்டார்கள். சங்கு முழங்கியது. சிறு பறை ஒலித்து நட்சத்திர கோலம் போல அடுக்கப்பட்டிருந்த சுள்ளிகளுக்கு நடுவே அந்த நெய் விளக்கை மெல்ல கீழிறக்கி ஒரு கை ஆழத்திற்கு கீழே இருக்கின்ற ஒரு கருப்பு வட்ட பாறை மீது அந்த அகலை வைத்தாள் அந்த பெண். சுற்றியிருந்த சருகுகளில் நெருப்பு பிடித்தது. நெருப்பு நன்கு எரிந்ததும் ஒரு கை நீள விறகுகளை கொண்டு வந்து அந்த நெருப்பில் நெட்டு குத்தலாக சுருகினார்கள். அந்த கட்டைகளிலும் தீ பிடித்து கொள்ள உலைக்கு அருகே போக முடியவில்லை. போக முடிந்த வெகு சிலர் மட்டும் அந்த இரும்பு கம்பிகளுக்கு அருகே போய் கட்டைகளை அசைத்து உலையை வகைப்படுத்தினார்கள். உலையிலிருந்து சற்று தள்ளி மிக பெரிய ஆள் உயரத்திற்கும் அதிகமான வெண்கல உருளி கொக்கி போட்டு மாட்டப்பட்டிருந்தது. உறுதியான படிகளை உடைய மர ஏணியை இரும்பு கால் மீது சாய்த்து அதன் மீது 2 பேர் ஏறி நின்றார்கள். வெண்கலம், பித்தளை, தாமரம், ஈயம் என்று பல்வேறு உலோகப் பொருட்கள் அங்கே குவித்து வைக்கப்பட்டிருந்தன. எடை போட்டு தனித்தனியே வைத்திருந்தார்கள். உருளிக்குள் முதலில் பித்தளை பாத்திரங்கள் இறக்கப்பட்டன. எங்கேயோ போருக்கு போய் ஊருக்குள் நுழைந்து கொள்ளையடித்து கொண்டு வந்த பாத்திரங்கள் அவை. ஏதோ மண்டபத்திலிருந்து பீத்து எடுத்த பித்தளை தகடுகள் அவை. தட்டுகள், கிண்ணங்கள், அகல் விளக்குகள், பெரிய குடங்கள் எல்லாவற்றையும் கொண்டு போய் அந்த வெண்கல உருளியில் போட்டார்கள். அதில் வெண்கல சாமான்களையும் இட்டார்கள். பிறகு தாமிர குடங்களும் தகடுகளும் போனிகளும் போடப்பட்டன. கொக்கியில் இருந்த உருளி நகர்த்தப்பட்டு மேலே கொண்டு வரப்பட்டது. அப்போதும் பெண்கள் குலவையிட்டார்கள். கழுத்தில் மாலை அணிவிக்கப்பட்டிருந்த ஒரு செம்மறி ஆட்டை ஒரு உலோக சிற்பி முன்னே அழைத்து போனான். இடுப்பிலிருந்து வாள் உருவி ஒரே வீச்சில் ஆட்டின் கழுத்தை துண்டித்தான். இரத்தம் பீச்சி தரை முழுவதும் பரவியது. சடேரென்று ஒரு முதியவள் உக்கிரமானாள். அடே சம்முதி என்று உரக்க கூவினாள். கூட்டத்தில் உள்ள பெண்கள் அவளை தாவி பிடித்து கொண்டார்கள். அவள் மிகவும் பலம் வாய்ந்தவளாக அவர்களை உதறி தள்ளினாள். மறுபடியும் அடே சமுதி என்று கூவினாள். அந்த உலோக சிற்பிகளின் தலைவனான சக்கடி சமுதியன் தலைப்பாகையை உருவி உதறி இடுப்பில் கட்டிக்கொண்டு நேரே போய் அந்த மத்திம வயது பெண்ணின் காலில் விழுந்தான். ஆத்தா வரம் தரணும், ஆத்தா வரம் தரணும் என்று கை கூப்பினான். கொடுத்தேனடா என்று அவள் பதிலுக்கு கத்தினாள். சிறு பறை வேகமாக முழக்கப்பட்டது. மறுபடியும் சங்கு பலமாக ஊதப்பட்டது. வந்த பொண்ணை நல்லா நடத்து, வளர்க்குற பொண்ணை நல்லதா நடத்து, இருக்கிற பொண்ணை நல்லா நடத்து, இல்லாத பொண்ணை நல்லா நடத்து, எல்லாம் நல்லா நடக்கும், எது செஞ்சாலும் நல்லா நடக்கும், எது செஞ்சாலும் நல்லா நடக்கும் அவள் உரக்க சொன்னாள். எதிரே கருப்பு சாம்பலை தட்டில் வைத்து நீட்டினார்கள். அதை எடுத்து உயர பார்த்து தரையில் வேகமாக அடித்தாள். சாம்பல் தூள் புகை போலும் கிளம்பியது. சட்டென்று சக்தி முழுவதும் தரைக்கு கீழே நழுவ விட்டவள் போல துவண்டு சரிந்தாள். அப்பா, நிம்மதி நிம்மதி. சக்கடி சமுதியன் என்கிற அந்த முதியவன் நெஞ்சில் கை வைத்து கொண்டு சந்தோஷப்பட்டான். இதுவரையிலும் ஒரு குரலும் வரலையே ஆத்தா, பேசலையேன்னு நினைச்சேன். சரியான நேரத்துல ஆத்தா சரியான வாக்கு சொல்லிட்டா. சக்கடி சமுதியன் உரத்து சொல்ல எல்லோரும் சந்தோஷப்பட்டார்கள். உள்ளே உலோக சாமான்கள் உருக துவங்கின. கால் நாழிகைக்கு ஒரு முறை உலைக்கு அருகே போய் உருளியில் இருக்கும் குழம்பை பார்த்து சில சமயம் கிளறிவிட்டு அவன் விதவிதமாக உலோகங்களின் பெயர் சொல்ல அவர்களும் அதற்கு ஏற்ற வண்ணம் உலையில் இறக்கி கொண்டிருந்தார்கள். ஒரு ஆள் உயரமுள்ள மரப்பீடத்தின் மீது ஏறி நின்று அந்த கலவையை கிளறி கிளறி அங்கு உற்று பார்த்து கொண்டிருந்தார்கள். தூக்குப்பானையை கொண்டு வாருங்கள் என்று உரக்க உத்தரவிட வெள்ளி போல அமைப்பில் இருந்த ஒரு பானையின் 2 பக்கமும் நீண்ட கழிகளை கட்டி 2 இளைஞர்கள் தூக்கி வந்தார்கள். அதே போல இன்னொரு பானையை வைத்துக்கொண்டு அடுத்த இளைஞர்கள் காத்திருந்தார்கள். உலோகம் சுடு குழம்பாக முதல் சட்டியில் வழிந்து விழுந்து எகிரி தெரித்து நாலாபுறமும் ஓடியது. காலில் தேக்குமர பட்டைகளை சுற்றி கொண்டிருந்த அந்த இளைஞர்கள் அந்த உருகல் தங்கள் மீது வழியாமல் இருக்க கால்களை மாற்றி மாற்றி வைத்து கொண்டு ஓடினார்கள். நீளமாய் வைத்திருந்த களிமண் அச்சில் மெல்ல ஊற்றினார்கள். ஒரு சீராக அந்த குழம்பு அந்த அச்சில் விழுந்து மறு ஓட்டையை அடைந்து அதில் தழும்பி மீண்டும் உள்ளே நுழைந்தது. அடுத்த ஓட்டையில் நிரம்பி மறுபடியும் உள்ளே நுழைந்து முட்டிக்கொண்டு நின்றது.
அந்த ஓட்டையால் அச்சு நின்றதும் அவர்கள் அடுத்த இடத்திற்கும் போய் மீதியை ஊற்றினார்கள். அங்கேயே இன்னொரு சட்டியை எடுத்துக்கொண்டு இன்னொருவர் வர அங்கும் அச்சில் ஊற்றப்பட்டது. கொப்புளங்கள் அதிகம் வருகின்றனவே. வரட்டும், இதில் கொப்புளங்கள் வந்தால் தவறில்லை என்று மூத்தோர்கள் சொன்னார்கள். சிறு குழந்தைகள் உட்கார்ந்து உன்னிப்பாக வேடிக்கை பார்த்தார்கள். பெண்கள் மருந்து வகையறாக்களோடு கவனமாக இருந்தார்கள். யார் காலிலும் எதுவும் விழுந்து எவருக்கும் தீப்புண்ணினால் தவிக்கக்கூடாது என்ற கவலையோடு இருந்தார்கள். கடைசி உலோகமும் கவிழ்க்கப்பட்டது. குழம்பு அச்சுக்கு கொண்டு போகப்பட்டது. மெல்ல அவர் கீழே இறங்கி அச்சுக்களை நோக்கி போனார். உருளியை அவர்கள் அவிழ்த்து தூக்கி கொண்டு போய் ஒரு ஓரமாக புரட்டி விட்டார்கள். அதிலுள்ள வண்டல் உலோகம் தரையில் விழுந்தது. பிறகு பெண்கள் வேகமாக நீண்ட குச்சிகளால் அந்த அடுப்பை அணைத்து நீர் தெளித்தார்கள். பெரிய அடர்த்தியான புகை மேலே எழுந்தது. சிறிது நேரத்தில் அந்த இடம் சுத்தமாகியது. புகை அடங்கியதும் அவர் உற்று உற்று அச்சுக்களை பார்த்தார். நாளை காலை அல்லது மாலை மேலே இருக்கின்ற களிமண்ணை சுத்தியலில் அடித்து எடுத்துவிட்டால் உள்ளுக்குள்ளே இந்த பித்தளை தடிகள் பளபளப்பாக இருக்கும். இதுதான் விக்கிரகங்கள் செய்கின்ற மூல உலோகம். தங்கம் மட்டும் இதில் கலப்பில்லாமல் இருக்கிறது. மறுபடியும் இதை உருக செய்து அந்த அச்சுக்களில் கவனமாக ஊற்ற வேண்டும். இவ்வளவு பெரிய உலை தேவையில்லை. இத்தனை பேர் கும்பலாக பணிபுரிய வேண்டியதில்லை. அது இன்னும் நுணுக்கமான வேலை. சிலை செய்வது ஒரு உயிர் கொடுக்கும் வேலை. சல்லியக்கிரியை செய்யும் மருத்துவர்கள் எப்படி கையை அறுத்து கட்டிவிட்டு உள்ளுக்குள் மருந்து வைத்து தோலை தைப்பார்களோ, மயக்கமுற்றவர் கண் விழிக்கும் வரை எப்படி பதறி பதறி அவனையே பார்த்து கொண்டிருப்பார்களோ, அது போன்ற நிலைமைதான் உலோக ஆச்சாரிக்கும் இருக்கும். நகாசு வேலை செய்கிற போது சிலை உடைந்து விடுவதும் உண்டு. 15 நாட்கள் அச்சு செய்து ஒரு நாள் முழுவதும் அடுப்பு கடியிலே வெந்து நிதானமாக மூச்சு பிடித்து அச்சு ஊற்றியும் அந்த வேலை முழுவதும் பாழாக போகும். என்ன காரணம் என்று கண்டுபிடிக்கவே முடியாது. இது உயிர் கொடுக்கின்ற வேலை. சிலை சரியாக வந்துவிட்டால் தெய்வத்தை பார்ப்பது போல உலோக ஆச்சாரியை பார்ப்பார்கள். நன்கு சிலை வந்துவிட்டால் அடுத்து மறுபடி 3-4 சிலைக்கு நிச்சயம் அச்சாரம் கிடைத்துவிடும். கோயில் வேலை ஆரம்பித்து விட்டது. சக்கரவர்த்தி உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் மிக பெரிய கற்றளி எழுப்புகின்ற பணியிலே இருக்கிறார். ஆனால் உலோக சிலை குறித்து இதுவரை யாரும் பேசவில்லை. ஒரு சின்ன கவலையோடு பெருந்தச்சர் குஞ்சர மல்லரை காணும்போது அவர் அருகே அமர்த்தி கொண்டார். நீ இல்லாமல் ஒரு கோயில் நிறைவாகுமா? அஸ்திவாரமே முடிந்த பாடில்லை. எனவே உன்னுடைய வேலை பின்னால் தான் வரும். ஆனாலும் உலோக கட்டைகளை தயார் செய்து கொள். அதே நேரம் நல்ல உயர்ந்த நிலையில் மென்மையாக இருக்கும்படி தங்கம் கலக்கும்படி வைத்திரு. தங்கம் கலந்தால் அது விலை மதிப்பற்றதாகிவிடும். எனவே களவு போகவும் வாய்ப்புண்டு. பித்தளை கட்டைகள் என்றால் வீட்டு திண்ணையிலேயே அடுக்கி வைக்கலாம். கட்டைகளை தயார் செய்து கொள் என்று உத்தரவிட்டார். 100 பொற்களஞ்சுகளும் கொடுத்தார். கீழே சாளுக்கியத்திலிருந்தும் திருவொற்றியூரிலிருந்தும் திருமயிலையிலிருந்தும் திருவலிதாயத்திலிருந்தும் அவனுடைய ஆட்கள் பித்தளை பட்டைகளும் உருக்குகளும் வாங்கி வர பஞ்சலோக சிலைக்கான உலோக கலவை தயாராகிவிட்டது. அவருடைய மகள் குடத்தோடு வந்து நின்றாள். மற்ற பெண்களும் இடுப்பில் தவளையோடும் பானையோடும் நிற்பதை பார்த்து மெல்லியதாக புன்முறுவல் செய்தாள். செய்யுங்கள் என்று தலையசைத்தார். அந்த பெண்கள் மெல்ல அச்சுக்கு அருகே போனார்கள். காற்றில் ஆறிய அச்சின் மீது மிக கவனமாக நீர் தெளித்து ஆற்றினார்கள். அங்கிருந்தும் புகை எழுந்தது. அச்சை சுற்றியும் தண்ணீர் ஊற்றினார்கள். அந்த குளுமையிலும் அச்சு இறுகியது. கடைசி அச்சுக்கு போனதும் 2-3 சிற்பிகள் அச்சுக்கு அருகே உட்கார்ந்து கொள்ள அவர்கள் நீர் வார்க்க கையேந்தி கவனமாக அச்சு களிமண்ணில் நீர் ஊற்றினார்கள். உடைத்து விடலாமா? ரகசியமாக அவரது மகள் கேட்டாள். உள்ளே நீண்ட இரும்பு கம்பி கொடுத்திருக்கிறேன். அதை தட்டினால் அச்சு அப்படியே விலகிவிடும். இன்னும் கொஞ்சம் குளிரட்டும் என்றார். மறுபடியும் அதன் மீது நீர் வார்த்தாள். அவர் தொலைவில் இருந்தபடியே ஒரு அச்சை அவர்கள் நோண்டி கொண்டிருப்பது பார்த்து முகத்தை வேறு பக்கம் திருப்பிக் கொண்டார். இதில் சிறு பொம்மைகள் செய்து கொள்ளட்டுமா என்று அவரது மாப்பிள்ளை கேட்க இவர் சரி என்று தலையசைக்க ஒரு நீண்ட அச்சில் பல்வேறு பொம்மைக்கான உருவங்களை பதித்து கொஞ்சம் தெளிவற்ற கடைசி குழம்பை அதில் ஊற்றி இருந்தார்கள். இப்போது அச்சு உடைந்தால் அது என்ன என்று தெரிந்துவிடும். அவை எப்படி வந்திருக்கின்றன என்பதும் தெரிந்துவிடும். அவருடைய வீட்டில் எல்லா அங்கத்தினர்களும் அந்த அச்சு உடைப்பதிலேயே ஆவலாக இருந்தார்கள். குறிப்பாய் அவருடைய மகள் அம்மங்கை
பொம்மை அச்சு உடைப்பதில் மிக ஆவலாக இருந்தாள். அவள் புருஷனை உள்ளங்கையில் அமரக்கூடிய அளவுக்கு தவழக்கூடிய கிருஷ்ணர் பொம்மையை செய்ய சொல்லியிருந்தார்கள். அம்மங்கையின் கணவர் கணபதி பெரியவரின் மாப்பிள்ளை. ஒரு கையில் வெண்ணெய் ஏந்தி இன்னொரு கையை தரையில் ஊன்றி 2 முழங்காலில் ஒன்றை லேசாக மடித்து இந்தா என்று வெண்ணெயை தரும் வண்ணம் ஒரு கிருஷ்ணரின் வடிவத்தை செய்து அவளிடம் காண்பித்தான். அவள் ஆச்சரியத்தில் மூழ்கி போனாள். அந்த சிறிய உருவத்தில் கிருஷ்ணருடைய பெரும் சிரிப்பும் வளைவான தொந்தியும் மெத் என்ற பிருஷ்டமும் தொடையும் முழங்காலும் உள்ளங்கால் பாதமும் அற்புதமாக வந்திருந்தன. அவளுக்கு 13 வயதில் திருமணம், இப்பொழுது 17 வயது. ஆயினும் பிள்ளை பேறு என்று எதுவும் இல்லை. அம்மா கவலைப்பட துவங்கினாள். அக்கம் பக்கத்தில் கேட்க துவங்கினார்கள். அவளுக்குள்ளும் மெல்ல ஒரு வேதனை புகுந்தது. குழந்தை பிறக்குமா பிறக்காதா? தவறு என் மீதா இல்லை அவர் மீதா? மருவூர் வைத்தியர் ஒருவர் நாடி பிடித்து உடனே சொல்லிவிடுவார், அங்கு போங்கள் என்று பலரும் வற்புறுத்தினர். அவள் போக பயந்தாள். தனக்கு அந்த தகுதி இல்லை என்று சொல்லிவிட்டால் அந்த வைத்தியர் முகத்துக்கு நேரே பளிச்சென்று சொல்பவராமே. அவர் எதிரிலேயே அவரை பற்றி பளிச்சென்று பேசிவிட்டால் அது குமைந்து போகுமே, உடைந்து போகுமே, உறவுகளினால் தலை குனிந்து நிற்குமே. எனக்கு குழந்தை வேண்டும் என்ற ஆத்திரத்துக்காக நான் அவருக்கு இந்த வேதனையை தரலாமா? கூடாது என்று நினைத்து கொண்டாள் அம்மங்கை. அவள் புருஷனை அழைத்த போதும் போக மறுத்துவிட்டாள். அவள் ஏன் வர மறுக்கிறாள் என்று புரியாமல் ஒருமுறை அவள் புருஷன் கோபித்து கொண்டான். வரப்போறியா இல்லையா? இல்ல அடிச்சு மிதிச்சு கொன்னுடட்டுமா என்று உரக்க கத்தி கை ஓங்கிய போது சட்டென்று ஏதோ ஒன்று அவனுக்கு புரிபட திகைத்து நின்றான். என்னை தப்பா சொல்லிடுவாங்கன்னு பயந்துகிட்டு வரமாட்டேன்றியா என்று கனிவாக கேட்டான். அவள் நொடி பொழுது ஆம் என்று தலையை அசைத்துவிட்டு உள்ளே போய்விட்டாள். அவன் பாசி வழுக்கி சேற்றில் விழுந்தது போல திகைப்புற்றான். மனைவியை பற்றி நெகிழ்ந்தான். அவளை அடிக்க போனோமே என்று வெட்கப்பட்டான். மன்னிப்பு கேட்க வேண்டுமே என்று பரபரத்தான். ஆனால் மன்னிப்பை வார்த்தையாக்கிவிட்டால் அவள் மேலும் வெட்கப்பட்டு விலகி போவாள். என்ன செய்வது என்று யோசித்தான் கணபதி. எது அவளை சந்தோஷப்படுத்தும் என்று யோசித்தான். அவனை பல பேர் பாராட்டினால், குறிப்பாக அவள் தந்தை பெரியவர் பாராட்டினால் அவள் குதூகலமாகி விடுவாள் என்பதை தெரிந்து வைத்திருந்தான். வீட்டிலிருந்த தேன் மெழுகை பானையில் மாற்றிக்கொண்டு தலையில் சுமந்து வெளியே போனான். எங்கே போகிறாய் என்று கேட்க பயந்தாள். அவள் வீட்டில் அவன் எங்கே போகிறான் என்று அவளை விசாரித்தார்கள். இவளோ தெரியாது என்று சொன்னாள். நல்லா குடித்தனம் பண்றப்போ புருஷன் எங்க போறான்னு தெரியாதா என்று கடிந்து கொண்டார்கள். அவனுக்கு முகம் வேற நல்லா இல்ல, சண்டையாடி என்று அம்மா உரக்க கேட்டாள். அது 4 பேர் காதில் விழுந்தது. அவளுக்கு வெட்கமாக இருந்தது. அவன் மீது கோபமும் வந்தது. வா வருவ, நீ வந்து கொஞ்சுவ இல்ல, அப்போ உன்னை அழ வைக்கிறேன் பார் என்று மனதில் கருவி கொண்டாள் அம்மங்கை. எங்கே போயிருப்பான் என்று மனதில் சிந்தித்தாள். ஒரே நாழிகையில் அவன் திருவெண்காடு கோவில் மண்டபத்தில் கால பைரவர் சன்னதியில் உட்கார்ந்து மெழுகை அழுத்தி கொண்டிருப்பதாக செய்தி வந்தது. என்ன இங்கே பண்ண ஆவாதா? சோத்துக்கு வருவ இல்ல என்று பொறுமினாள். ஆனால் கணபதியோ உணவுக்கு வரவில்லை. உணவு நேரம் முடிந்த பிறகும் வரவில்லை. அவளுக்கு பசி குடலை பிடுங்கியது. ஒரு சட்டி நிறைய சோறும் குழம்பும் தேங்காய் இட்ட வாழைக்காய் கறியும் தனித்தனியே எடுத்துக்கொண்டு கோவில் நோக்கி போனாள் அம்மங்கை. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.